வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சூப்பர் சார். ஒரு லிரிசிஸ்டா ஒரு அம்பி படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? என்னென்ன வரவேற்பு உங்களுக்கு வருது? நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சார். நிறைய பாட்டு நல்லா இருக்கு. 4 பாட்டு சார் மொத்தம். 4 பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. அபிராமி பாடின பாட்டு, தேவக்கோட்டை அபிராமி பாடின பாட்டு, மாமா மச்சான் பாட்டு, அந்த பாட்டு வந்து நிறைய வியூஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுவும் இன்ஸ்டாகிராம்லேயே 5 மில்லியன் போயிடுச்சு சார். சூப்பர். அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக வந்திருக்கு அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தாக்கா தங்கம் பாஞ்சாக்கா சிங்கிங்கிற பாட்டு வந்து வேறு லெவலில் நல்லா போயிட்டுருக்கு. அதுவும் நல்ல பாட்டு வந்திருக்கு. அந்த எந்த ஒரு தலைவன் ப்ரோக்ராமுக்கு எதுவாக இருந்தாலும் அரசியல் ப்ரோக்ராமுக்கு அந்த பாட்டு போடலாம், அந்தளவுக்கு வந்திருக்கு. எந்த தலைவனாக இருந்தாலும் அந்த பாட்டு போட்டால் பொருத்தமாக இருக்கிற மாதிரி அந்த பாட்டு எழுதியிருக்கோம். அதுவும் நல்லா வந்திருக்கு. அதே போல் வந்து என்னை கட்டி போட வந்தாலே, திட்டமிட்டு வட்டமிட்டு நின்றாலேன்னு ஒரு பாட்டு சார். அது வந்து எம்எம் கீரவாணி சார் லெஜெண்ட் அவர் பாடியிருக்காரு. ஆஸ்கார் விருது பெற்றவர் வந்து பாடியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் அவங்களுக்கு டூயட்டாக வந்து சைந்தவி மேடம் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து நல்லா வந்திருக்கு. அதில் நாங்கள் வந்து அந்த கீரவாணி சார் பாடும்போது இங்கே வர முடியாது, ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னார். நான் டைரக்டர் எல்வின் சார், ஏபி முரளிதரன் சார் எல்லாமே வந்து ஹைதராபாத்துக்கு போயிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணி அப்புறம் மறுநாள் தான் சார் வர முடியும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு கலந்துக்கிட்டோம். அவர் வந்து பார்த்துட்டு சார் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பாடினார். இளமை ஒரு இந்த வயசான மாதிரி சூழ்நிலாம் இல்லை அவருக்கு. ரொம்ப யங்ஸ்டர் எப்படி பாடுவாரோ அதுபோல் அந்த வாய்ஸ் கேட்குறதுக்கு அப்படி இருந்தது. அவர் பாடும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் அந்த பாட்டு. அதே போல் வந்து சைந்தவி மேடமும் அப்படி நல்லா வாய்ஸ், அவங்க வாய்ஸே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அதோட கிளியராக ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்குறது ரொம்ப இன்பமாக இருந்தது அந்த பாட்டு. 4 பாட்டுமே நல்லா இருந்தது. ஒரு சின்ன பிட் சாங் வந்து அது டவுட் சாங். அந்த பொண்ணு ஹீரோயின் 2 பேரும் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போய் பார்க்கணும், மாப்பிள்ளை வீடு நல்லா இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு, நம்மளுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு அங்கே போகிறாங்க. போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் என்னை கட்டி போட வந்தாலும் இல்லம் பார்த்து உள்ள மாதிரி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து வீட்டை பார்த்துட்டு மாறிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி அவங்களுடைய கான்செப்டில் பாடி மனசில் அப்படி சொல்லிகிட்டே பாடுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு 2-3 நாள் அவங்க இருப்பாங்க. தங்கி பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிரும். அதுக்கு பிறகு அவர் மேரேஜ் பண்ணுற சூழ்நிலை ஏற்படும்னு வச்சிங்களேன். அதுபோல் வந்து நல்ல பாட்டு வந்து யாருமே வந்து பாட்டை பொறுத்தளவுக்கு, மியூசிக் பொறுத்தளவுக்கு எதுவுமே குறை சொல்ல, விஷுவல் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். நாங்கள் எடுத்தது எல்லாம் சங்கராபுரத்தில் தான் சார் எடுத்தோம். சங்கராபுரம் பக்கத்தில் எடுத்தோம். எங்கள் ஊர் நெடுமனூர் சார், சொந்த ஊர். அந்த நெடுமனூரில் தான் பூஜையே போட்டோம். நாவலடியார் சாமி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்கே தான் பூஜையே போட்டோம். அது வந்து நல்லபடியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதத்துக்குள்ளே அங்கே ஷூட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இதுக்கு வந்துட்டோம். மீதி அந்த படம் வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணுமோ அந்தளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சார் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து நல்லா பண்ணார். அதனால் வந்து விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. சார், உங்களோட லிரிக்ஸ்க்கு வந்து எம்எம் கீரவாணி அவர்கள் பாடியிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அனுபவம் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது உங்களோட லிரிக்ஸ்க்கு அவர் பாடும்போது? அவர் வந்து பாடுவாருன்னு சொன்னதுமே எனக்கு வந்து அன்றைக்கி நைட்டே சரியாக தூக்கமே வரல. அவ்வளோ பெரிய லெஜெண்ட் நம்ம பாட்டு பாடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னை நம்ப முடியாத சூழ்நிலை இருந்தது. அது வந்து ஆக்சுவலாக உண்மையிலேயே நம்ப முடியல. அது வந்து சார் வந்து சொன்னார், சார் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க சார், கண்டிப்பாக ஒரு பாடுறாரு சார் அப்படின்னு சொன்னார். எல்வின் சார் சரி, ஏபி முரளிதரன் சார் சொன்னார். சரிங்க சார், வரேன் சார், கண்டிப்பாக வரேன். பாடினாக்கா அதை விட எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்லிவிட்டு போனேன். அதுபோல் வந்து போய்ட்டு அதை ஒரு நாள் தங்கியிருந்தேன் இல்லைங்களா. தங்கி மறுநாள் வந்து அதுபோல் வந்து பார்த்தாரு. இது வந்து பாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த திட்டமிட்டு வட்டமிட்டுங்கிறதுலாம் அவருக்கு வந்து புரியல. தமிழ் அந்தளவுக்கு கிளீனாக தெரியல அவருக்கு சாருக்கு. அதனால் வந்து திட்டமிட்டுனா என்ன, வட்டமிட்டுனா என்னன்னு சிலதெல்லாம் கேட்பார். திட்டமிட்டுனா பிளான் பண்ணி சார் அப்படின்னு சொன்னோன்னே ஓ வாயு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறமா பாட ஆரம்பித்தார். ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினார் அந்த பாட்டை. அவர் மியூசிக் டைரக்டர் அசந்துட்டார். என்ன இவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடுவார்னு நானே கூட எதிர்பார்க்கல, பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து மேடம். சரி, நீங்கள் இந்த பாட்டு எழுத ஆரம்பிச்சப்போ உங்களுக்கு தான் மைண்டில் இந்த சிங்கர் தான் பாடினா நல்லா இருக்குன்ற மாதிரி ஆப்ஷன் இருந்ததா? ஆப்ஷன் இருந்து சார், அது வந்து சத்யபிரகாஷ் சார் பாடினா நல்லாயிருக்கும், ஜி பிரகாஷ் சார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு நான். ஆனால் வந்து எப்படி ஒரு சார் பாடுவாருங்கிற விஷயம் எனக்கு அதுபோல் நினச்சிட்டு நான் எழுதலை. அவருங்க பாடினா நல்லாயிருக்கும், செந்தில் கணேஷ் பாடினா கூட கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தான் நான் நினச்சேன். இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதுனால அவர் கூட பாடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து சார் பெரிய வாய்ப்பு சார், எல்வின் சார் ஒரு நாள் ஃபோன் அடிச்சு, சார் மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு வந்துருக்கு சார்னார். என்ன சார் வாய்ப்பு சொல்லுங்கள் சார், நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னார், கீரவாணி சார் உங்கள் பாட்டு பாட போகிறாரு சார். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை உண்மையாக பேசி முடிச்சாச்சு, அது வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் ஓகே சொல்லிட்டார் வழி எப்போ பாடுறா என்ன விஷயம்னு தெரியல சார். சஸ்பென்ஸ்லேயே விட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் என்ன சார் ஆச்சுன்னா, சார் 2 மாதமாவது ஆகுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னாரு. ஐயோ சரி பரவாயில்ல சார், வெயிட் பண்ணோம். அவர் பாடுற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணோம், எவ்வளோ நாளாக இருந்தாலும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம், 2 மாதம் போகட்டும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அப்புறமா வந்து 2 மாதத்துக்கு பிறகு அவரே கூப்பிட்டாரு. அவங்க பாடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் செஷனாக அது இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் நிறையா லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க, நிறைய பாட்டு ரெக்கார்டிங் செஷனில் உட்காந்துருப்பீங்க. அவர் கூட உட்காந்து அந்த அனுபவம் பற்றி கூட நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். அவர் பாடுறதை கேட்கும் போதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்தது, அவர் என்ஜாய் பண்ணி பாடினாரு உங்கள் லிரிக்ஸ்லாம். உங்களுக்கு என்ன லேர்னிங்காக இருந்தது அங்கே ஒரு புதுசாக கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெஜெண்டு கூட இருந்து அவர் எனக்கு பார்த்த உடனே, சார் நீங்கள் உங்கள் இப்போ நேம் என்னன்னு கேட்டார். நான் ராசா சார்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாட்டை வந்து எனக்கு ரொம்ப டியூனு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னார். சார் லெஜெண்டுக்கே பிடிச்சிருக்கா இந்த டியூனு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து அவர் பக்கத்தில் இருக்கிறதும் அவர் பேசுறதும் அவர் இப்படிப்பட்ட பெரிய ஆள்கிட்ட நம்ம பழகிறது எனக்கு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது சார். அதுவே எனக்கு பெரிய அனுபவம் தான். நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நமக்கு வந்து உண்மையாக பொய்யா கனவா நினைவான்னு தெரியாத அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது சார். சார் இப்போ எப்படி கீரவாணி சார் ஒரு பாட்டு பாடி அது ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டோ, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களோட இன்னொரு லிரிக்குக்கு வந்து ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள் பாடியிருக்காங்க. ஆமாம் ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கு? ட்ரம்ஸு சிவமணிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்லாம் பாடுவார்னு 1% கூட நான் நினைக்கல சார். ஃபைட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுக்கு உருட்டுன்னு போட்டு பயங்கரமாக நல்ல ஒரு அது பாடுனது வந்து எழுதுனதை விட அந்த பாடுனது இன்னும் கொஞ்சம் அதுக்கு தூக்கி கொடுத்துச்சு. நல்லா ஓகே சார். ஆமாம், நல்ல ஒரு கிஃப்டாக எனக்கு கிடச்சிது அது. ஓகே, அந்த பாட்டோட லிரிக்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். என்னென்ன சும்மா 2-3 வரிகள் சொல்லுங்கள். உருட்டு தில்லாலங்கடி உருட்டு தில்லாலங்கடி போடும், அது போல தான் சார் வரும் அந்த பாட்டே. ஓகே, அது போல தான் சார் நல்லா இருக்கும். திரும்ப அதே திரும்ப வர மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் அது பார்த்தீங்கன்னா. ஒரு மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு மாதிரி பெப்பியாக வர மாதிரி இருக்கும். ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் டேரக்டர் என்ன சிச்சுவேஷன் சொன்னார், நீங்கள் அந்த மாதிரி இப்போ இந்த உருட்டுன்னு எடுத்தீங்கல்ல, ஸோ நீங்கள் என்ன கான்செப்ட் வச்சு எழுதுனீங்க ஃபர்ஸ்ட் டேரக்டர் சொன்னது? அது டேரக்டர் என்ன சொன்னார்னா, சார் ஃபைட்டு ஒரு பக்கம் பார்க்கணும், அதே சமயத்தில் அந்த காதில் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுபோல் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனாக்கா மக்கள் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த நோக்கத்தில் வச்சு நம்ம எழுதுனது தான் சார். அண்ட் இந்த 4 பாட்டுமே சார் நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் கால்லேயே வந்து எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்றது கேள்விப்பட்டோம். அது எப்படி சார், அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? எழுதுனதும் அது போல் தான் கிட்டத்தட்ட எழுதணும். பாடுனது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 2 பாட்டும் வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் வந்து சத்யபிரகாஷ் சாரும் தேவகோட்டை அபிராம்பாவும் இங்கே வந்து பாடினாங்க. அது வந்து நாங்கள் வந்து பாடல் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டியூன் சார் சொல்லிடுவார். எல்வின் சார் வந்து லைனில் இருப்பார், நானும் லைனில் இருப்பேன், கான்ஃபரன்ஸ் காலில் இருப்போம். அங்கே 3 பேருமே கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கும்போது இந்த பல்லவி ஒரு தடவை பாட சொல்லுவார். யார் பாட சொல்லுவாருனாக்கா மியூசிக் டைரக்டர் பாட சொல்லிவிடுவார். அவர் அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி பாடுவார். இது நல்லா இருக்கா இல்லையான்னு அவர் கொஞ்சம் யோசிப்பார். அவர் வந்து எல்வின் சார் யோசிப்பார். சரி பரவாயில்ல நல்லா இருந்ததுனாக்கா அதை பல்லவி அப்படியே ரெண்டு சார் சூப்பராக இருக்குன்னு சொல்லி விட்டுருவார். அடுத்தது சரணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி சொல்லிட்டு பாடிட்டு வருவார். சார் கடைசி இந்த 2 வரியில் கொஞ்சம் வேறு கொஞ்சம் மாற்ற முடியுமா சார், லிரிக்ஸ் கோச்சிக்காதீங்க சார் அப்படிம்பாரு. சார் இதில் ஒன்றும் கோச்சிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை சார், பாட்டு நல்லா வரணும், மக்களுக்கு பிடிக்கணும், அதான் நம்மளுடைய விருப்ப மொழியை. நம்ம கோச்சிட்டு போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் சார் சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா சரி சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த வரிகள்லாம் சிலத்தை மாற்றி கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட பேசுகிறப்ப சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சுன்னு. ஆமாம், நீங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறீங்க. ஆமாம். அதில் குறிப்பாக வந்து அந்த சிங்கம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லிரிக், அந்த லிரிக் நான் மறந்துட்டேன். பார்த்தாக்க தங்கம் பொதுவாக தங்கம் பொல்லாத சிங்கங்கிற மாதிரி அவர் சொன்னார். சார் இது வந்து இப்படி இருக்கலாமான்னு கேட்டார், எல்வின் சார் கேட்டார். அதை விட பார்த்தாக்கா தங்கம் பாஞ்சாக்கா சிங்கம் எப்படி சார் இருக்கு சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்ட்டார். அப்படி அது நீங்கள் வரியை சொல்ல வந்து மியூசிக் டைரக்டர் ஒரு டியூன் போட்டாராமே, அந்த ஒரு கம்போசிஷன் பற்றி சொல்லுங்கள். ஆமாம் சார், அந்த வரிகள் வந்து அவர் டியூன் போட்டிருந்தார் சார். அந்த டியூனில் வந்து கொஞ்சம் ஏதாவது சரியில்லாத மாதிரி கொஞ்சம் இடிக்கிற மாதிரி எதாவது இருந்துனாக்கா என் வரி நல்லா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் போட்டுருவார். வரி நல்லா இருந்ததுன்னா அது நல்ல திறமையானவர் சார். அவர் ஏபி முரளிதரன் சார் நல்ல பயங்கரமாக திறமையானவர். அந்த அவர் டியூன்லேயே வரலனாலும் 2 வரி நமக்கு வந்து வேறு ஒரு மாதிரி கொஞ்சம் இடிக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருந்தாக்கா அவர் என்ன பண்ணுவார், இதுக்கு தகுந்த மாதிரி டியூன் போட்டு ஏன்னா பாட்டு நல்லா இருக்குது, அதை போய் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் போட்டு அப்போவே சரி பண்ணி கொடுத்தாரு. இதே ஒரு பயங்கரமாக நீயா நானான்னு ஒரு போட்டியில் இருந்துருக்கீங்க. ஆமாம் சார், யார் ஃபர்ஸ்ட் எழுதுறா யார் ஃபர்ஸ்ட் பாட்டு போடுறா. ஆமாம், சூப்பர் சூப்பர், நல்லா வந்தது. அண்ட் ரோபோ சங்கர் சார் வந்து நம்ம எல்லாருமே இத்தனை வருஷம் காமெடியாக பார்த்துருப்போம். அவர் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகமாகிறார் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சார்? அது டிவியில் நிகழ்ச்சியில் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய காமெடி ரசிச்சிருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனால் பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. இந்த படம் வந்து சங்கராவர்த்திக்கு அவர் வந்திருந்தார் இல்லைங்களா, சங்கராவர்த்திக்கு வந்து அவர் வந்து ஹீரோவை நடிக்கிறார் சார்னு எல்வின் சார் வந்து சொன்னார். டைரக்டர் சொல்லும்போது எனக்கு சார் அவரை வந்து நடிக்கிறார் பரவாயில்ல, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ரொம்ப ஃபெமிலியர் இல்லாத ஃபேஸ் தான் வந்து நான் ஒரு 4 படத்துக்கு பாட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபெமிலியர் இல்லாத ஃபேஸு. ஆனால் இவர் நல்லா ஃபெமிலியரானவர், கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும்னு அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் வந்து ரோபோ சங்கருக்கு நம்ம பாட்டு எழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு நடிக்கிறதுக்காக வந்து அவர் வந்திருந்தார் இல்லைங்களா, அன்றைக்கி வந்து எனக்கு சித்த மருத்துவர் ஒரு கேரக்டர் வந்து என்னைக்கு கூட நடிக்க சொன்னார். அதனால் கொஞ்சம் நானும் அதில் கூட நடித்தேன். அவர் கூட பேசுறது பழகத்தே நம்ம முடியாத இருந்தபோது அவர்கிட்ட என்கிட்ட வந்து அவருடைய ஐடியா கேட்டு
என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் சில டீட்டெயிலாம் கேட்டுட்டு போவார். அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாச்சு எனக்கு. அப்ப இந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. நடிகராவும் நீங்க அறிமுகமாயிருக்கீங்க. ஆமாம் இதை ஆமாம். பத்தி சொல்லவே இல்லை சார். இல்ல, ஏன் இந்த எந்த- character பத்தி சொல்லுங்க சார். இல்லை எந்த படத்துல இருந்தால் கூட நம்ம எந்த படத்தில் பாட்டு எதுனாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நான் பேசி காமிச்சிடுவோம். அப்படியா? ஓகே ஓகே இது சார். உங்க அதனால- சிக்னேச்சர் போலயே. நீங்க பாட்டு எழுதிங்கன்னா கூட ஆமாம், ஆக்டிங் அதில் இருந்தனாக்கா அதில் இருந்தனா இவர் பாட்டு எழுதிப்பான்னு அர்த்தம். ஓகே. அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி வெறும் Super, படத்தில் வந்து பாட்டு எழுதாத படத்தில் நான் வந்து நடிச்சதில்லை. அவர் அம்பி கேரக்டர் சார், அது பெண்களை பார்த்தாவே அவர் வந்து ரொம்ப பயப்படுவார், கூச்சப்படுவார். அதனால் வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா தங்கச்சி 3 பேருக்கும் நான் ஃபாரின் போயிட்டு எப்படியே கல்யாணம் வந்து பணம் சேர்த்து வச்சு, அவங்க அப்பா இல்லை அவருக்கு, அதனால் பணம் சேர்த்து வச்சு அப்படியே கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துக்காக போயிடுவார். போயிட்டு எல்லா 3 தங்கச்சியும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவார். அதுக்கு பிறகு கடன் அவங்க வீட்டில் வந்து கடன் நிறைய வாங்கியிருந்தது எல்லாத்தையும் வாங்கி அதெல்லாம் அடிச்சிட்டு திரும்ப புதுசாக ஒரு வீடு கட்டி வச்சிருப்பாரு. இந்த சூழ்நிலையில் தான் எல்லாத்துக்கும் இங்கே 40 வயசு ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வயசாகுமா இல்லையா இவ்வளோ வேலையை முடிச்சிடுறதுல 40 வயசு ஆன உடனே சரி இனிமேல்ட்டு நம்ம தம்பிக்கு எப்படியே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஃபீல்டில் வந்து அப்புறம் திரும்ப வந்து முயற்சி பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல உங்க கேரக்டர் பத்தி அது அது சொல்லுங்க சார். எந்த அது மாதிரி சொல்லலாம். character அதுதான் வந்தான் அப்புறமா அவருக்கு வந்து பெண்கள் பார்த்தா பயமாக இருக்கு இல்லைங்களா. அது? அதுக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு போலீஸ்காரர் சொல்லுவார், என் நண்பர் தான் வந்து சித்த மருத்துவராக இருக்கார், நீ அவரை போய் பாரு, ஆட்டோமேட்டிக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ நீ போ அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு சில ஐடியா நான் கொடுப்பேன், இது போல் நீங்கள் அதை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ நீங்க லிரிக்ஸ் எழுதுனா அந்த படத்துல நீங்களும் இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. So, ஆமாம். அந்த படத்துல நான் நடிச்சிருந்தா அந்த பாட்டு நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு. ம். இப்போ லிரிக்ஸ்க்கு தனி ஒரு பேமெண்ட், ஆக்டருக்கு தனி பேமெண்ட்டா சார், இல்லை காம்பினேஷன் பேமெண்ட்டா? இல்லை லிரிக்கு மட்டும் தனியாக கொடுத்துருவாங்க. அதுக்கு தனியாக வந்து அவரே வந்து பார்த்து நான் இவ்வளோன்னு கேட்க மாட்டேன், நடிக்கிறது ஒண்ணு. அவங்களா கொடுத்துருவாங்க. சார் இதை வச்சுங்க சார் அப்படிமா அந்த எப்படி கொடுப்பாங்க. ஓகே, நாளைக்கு யாராவது டேரக்டர் வராங்கன்னா நான் நடிக்கணுமா அதுக்கு ஆமாம், தனி பேமெண்ட் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேங்க. நான் வந்து ஒரு நம்ம சிக்னேச்சர், அவங்க மேடம் சொன்ன மாதிரி சிக்னேச்சர் நம்ம வந்து இருக்கணும். இந்த படத்தில் நான் பாட்டு இருக்குன்னா ஒரு சரி சார் இருக்காரு, ராசா சார் இதில் இருக்காருனாக்கா அப்போ பாட்டு இவர் தான் எழுதினாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வரணும் தெரியணுங்கிறதுக்கோசரம், இவர் தான் அந்த பாட்டு எழுதினாரா அப்படின்னு ஒரு சும்மா ஒரு சின்னதா சின்ன ஒரு ஆசை. இப்போ ஒருவேளை நாளைக்கு ஒரு பெரிய டேரக்டர் யாராவது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டாங்க, இந்த படத்துல உங்களை பார்த்துட்டு ம். இந்த ஃபேஸ் இந்த கேரக்டருக்கு நல்லா இருக்குன்னு அவங்க படத்துக்கு கூப்பிடுறாங்க, கூப்பிடுவாங்க. ஆனா பாட்டு இல்லைன்றாங்க, ம். கேரக்டர் மட்டும் இருக்குன்றாங்க, அப்போ போவீங்களா? அதுக்கு நான் கொஞ்சம் யோசிப்பேன், ஏன்னா ஒரு பாட்டாவது எனக்கு கொடுக்கணும். அப்படி அவரு கண்டிஷன் ஆமா. கண்டிஷன் ஒரு பாட்டாவது எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஓகே. இது நல்லா இருக்கு, இது பண்ணா அது ஃப்ரீ ஆமா. அப்படின்ற மாதிரி. இந்த படத்துல நீங்களா கேட்டீங்களா சார், எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல நடிக்கிறதுக்கான ஒரு நான் character பாட்டு எழுதும்போது சொல்லிட்டேன் நான், சார் நான் பாட்டு எழுதுறேன்னு சொன்னால் எனக்குன்னு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுக்கணும். அதுக்காக மேக்ஸிமம் நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப ஓவராக எனக்கு எதுவும் கூடாது, மேக்ஸிமம் ஒரு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா நம்ம டீச்சராக இருக்கேன் பார்த்து இப்போ வந்து ஒரு அடி வாங்குற கேரக்டர் மாதிரி இருந்தால் வர வாதியார் நம்மளெல்லாம் இப்படி அடி போட்டு வாங்குறேன் சந்தோஷப்படுவாங்க. அப்படின்லாம் நினைப்பாங்க பசங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். ஓகே, அதனால வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு சுமாரான கேரக்டர், ஒரு அறிவுரைக்கு சொல்கிற கேரக்டர் அல்லது வேறு ஏதாவது கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க நம்மளால வந்து அவங்க பயனடைஞ்ச மாதிரி இருக்கணும், அப்படி உள்ள கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். சரி, இப்போ நீங்கள் டீச்சர் ஒர்க் பண்ணி சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி நம்ம வந்து சினிமாவில் அடி வாங்கினா பசங்களே நம்மள வந்து கிண்டல் அப்படி பண்ணுவாங்க, நினச்சேன். பட் பசங்க வந்து உங்களோட படங்கள் பார்த்துட்டு பாட்டுலாம் கேட்டு ஏதாவது நிறைய சொல்லியிருக்காங்களா? சந்தோஷப்பட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுவேன், சார் தொடர்ந்து பண்ணுங்க சார், நல்லா இருக்கு சார் உங்கள் பாட்டு நல்லா இருக்கு. நான் ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து சில கவிஞர்களோட பாடல்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதே டியூனில் வேற ஒரு லிரிக் எழுதி அதை பசங்கள்கிட்ட பாடி காட்டுறது அப்போ ஒரு வழக்கம் எனக்கு. சும்மா ஃப்ரீ டைமில் நான் கிளாஸ் டைமில் பாடினாக்கா ஹெட் மாஸ்டர் விட மாட்டார், Okay. அதனால் ஃப்ரீ டைமில் இன்டர்வல் டைமில் அப்படி போகிறாங்க இல்லைங்களா, அந்த டைமில் ஒரு பாட்டு கேட்குறோம், இங்கே மீதி பேரில் யூரின் போட்டு வாடான்னு சொல்லி நினச்சிடுவான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சில பேர் சார் யூரின் என்ன சார் முக்கியம், பாடுங்க சார் அப்படின்னு. பாருங்க சரி, என்ன சப்ஜெக்ட் சார் நீங்க டீச் பண்றீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் படித்தது, தமிழ் வந்து எம்ஃபில் வரலும் படிச்சிருக்கேன் நான். எனக்கு தமிழ் தான் அதிக ஆர்வம். அது இல்லாமல் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுனால அந்த தான் போஸ்டிங் கிடச்சிது எனக்கு. அதனால் வொகேஷனல் தொழிற்கல்வின்னு சொல்லிட்டு அதில் வந்து எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. சரி நமக்கு ஆர்வம் எதுக்காக நான் இந்த எம்ஃபில் வரலும் தமிழ் படித்தேனாக்கா இந்த லிரிக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபியூச்சரில் கூட நமக்கு பயன்படுன்னு சொல்லிட்டு தான் அந்த நோக்கத்தில் தான் அது படித்தது. அதுக்கு டீச்சர் போஸ்டிங் கிடைக்கல, மற்ற கவிதை அதெல்லாம் நான் வந்து தொடர்ந்து அது பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லிரிக்ஸிஸ்ட்டாக ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து வீட்டில் சொல்லும்போது உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணலையாமே, பர்மிஷன் தரலையாமே, அதனுடைய ஒரு உருவாக்கம் தான் வந்து நீங்கள் அம்பி படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது என்ன பாட்டு, ஏன் ஃபஸ்ட்டு விடலை, இப்போ ஹாப்பியாக இருக்காங்களா? அந்த பாட்டு கண்டிப்பாக அது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி சார். சொன்ன உடனே சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு. இந்த சுச்சுவேஷன் சொன்னார், ஒரு சிச்சுவேஷன் தானே வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால் வந்து அந்த பாட்டை வந்து சரி எழுதுறேன் சார் சொன்னேன். என்னை கட்டிப்போட வந்தாலே திட்டமிட்டு வட்டமிட்டு நின்னாலே கண்ணாலே கொன்னாலே அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அந்த பொண்ணு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னை கட்டிப்போட வந்தானே நெத்தி போட்டால் ஒட்டி கொண்டு நின்னானே தேயாமல் தேஞ்சேனே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வரும்.
அந்த பாட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 40 வயசுக்கு பிறகு அவனுக்கு அது முன்னாடிலாம் அந்த அனுபவமே இல்லை, பெண்கள் தொடரக்கூடிய அனுபவமே இல்லை. இது ஒரு புதிய தடுமாற்றம், புதிய இனம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக அதை பாடுவாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பாடுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பாட்டு. உங்க வைஃபுக்கு தெரியுமா சார் இது அவங்கள வேஸ்ட் பண்ணி தான் எழுதுனீங்க அப்படின்னு பார்த்துட்டு கேட்டுட்டு என்ன சொன்னாங்க? அவங்க இன்னமும் இந்த படத்தை பார்க்கறதுக்கே வரல நேற்று. ஐயோ, அவங்க வந்து பொறுமையாக அப்புறம் எங்கள் மச்சான் சண்டை போடுவார், அப்புறம் போட்ட பிறகு அதுக்கு பிறகு பாடுவாங்க. ஆனால் எல்லாருமே வெறுப்பேற்றுறதுக்காக எங்கள் டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் உங்களை பற்றி தான் பயங்கரமாக எழுதியிருக்காங்களே சாரு, அந்த மாதிரி போய் போட்டு அது விட்டுருவாங்க. போல் நிறைய போட்டு விடுவாங்க. நிறைய போட்டு விட்ட உடனே அவங்க மனசுக்குள்ளே சிரிப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல உங்களை வந்து பாட்டே எழுத விடாம இருந்தாங்க சார். ஆனா இப்ப நீங்க பாட்டு எழுதுறது இல்லாம நடிக்கவும் வேற செய்றீங்களே, இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க? இது நடிக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களோட நடிக்க மாட்டேன் மேக்ஸிமம். இப்பயும் அவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து அடி வாங்க மாட்டாரு, ஒய்ஃபுக்காக வந்து பெண்களோட நடிக்க நடிக்க மாட்டாரு. மாட்டாரு. பெண்களோட நடிப்புனாக்க ஒரு சாதாரணமாக இப்போ வந்து அம்மா கேரக்டர், அது போல் தங்கச்சி கேரக்டர்னா அது போல் இது பண்ணுவாங்க. மனைவி கேரக்டர் மாதிரி உள்ள கேஸில் நான் பெரும்பாலும் அதிகமாக நடிப்பேன். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒரு கள்ளக்குறிச்சி போக முடியாது, அந்த மாதிரி வச்சிட்டாங்க. ஓகே, சூப்பர். நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள லிரிசிஸ்டாவோ இல்ல ஆக்ட்ரஸாவோ ஆக்கிருங்க. அப்போ உங்களுக்கு ட்ரபிள் ஈஸியா. அந்த பக்கமே வரக்கூடாதுன்றாங்க, அந்த பேச்சு எடுக்காதீங்கன்றாங்க. அதெல்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஓகே, நல்ல டைப் ஆன வந்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து என் மனைவி கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் சார். உண்மையிலே எனக்கு வந்து எல்லா வகையிலுமே வந்து இங்கே வந்து மீதி எல்லா வகையிலுமே எனக்கு பயங்கர ஹெல்ப்பாக இருப்பாங்க சார். நான் 4 மணிக்கு நான் வந்து கொஞ்சம் சுகர் இருக்கு, கொஞ்சம் 4 மணிக்கு நான் போகணும், நான் சாப்பிடணும், ஒரு 8 மணிக்கெலாம் அங்கே போய் சாப்பிட முடியாது, எனக்கு 4 மணிக்கு சாப்பிடணும், நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா 4 மணிக்கு சாப்பிட வச்சுட்டு எழுப்புவாங்க எனக்கு. ஆமாம் சார், ஓகே, எந்த வேலையாக வந்தாலும் சரி தான், அவ்வளோ சப்போர்ட்டிவ், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருப்பாங்க. அதில் எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் இதை எழுதக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் போவானா நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, உங்களை பார்த்துக்கிறதெல்லாம் பத்திரமா அவ்வளோ கேர், பயங்கர கேர் எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு கவிஞர் வேற, இந்த மாதிரி அவங்க ஒரு 4 மணிக்கு உங்களை எழுப்பி உங்களுக்கு சாப்பாடுலாம் பண்ணி கொடுக்குறப்ப உங்களுக்கு அப்பெல்லாம் லைவா கவிதை தோண்டிட்டே இருக்குமா? நிறைய அவங்கள பார்த்து ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது டெடிகேட் பண்ண வச்சிருக்கீங்களா? ஒரு கவிதை எழுதி கணினி மனைவின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதி அவங்களுக்கு கூட நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, சொல்லுங்க லிரிக். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துக்கு பிறகு அவ்வளவு கேர் எடுத்துப்பாங்க. அதனால கணினி மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி என்ன சுறுசுறுப்பா டக்கு டக்குன்னு நல்லா இருக்கு அந்த டைட்டில். அந்த கவிதையை சொல்லுங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லை சார். அது என்னங்க நீங்க 2 வருஷத்துல கணினி மனைவி சூப்பரா இருக்குன்னு கணினி மனைவி தான். அது ஃபுல்லாக ஒரு 2 பக்கம் 3 பக்கம் கிட்டத்தட்ட வரும். அது போய் எழுதி அவங்ககிட்ட கொடுத்தேன் நான். அது வாங்கி படித்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டாங்க. சரி, நீங்கள் அது வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்றீங்க அந்த லிரிக் பேப்பரை வந்து, கவிதையை. அவங்க என்னைக்காவது உங்களை வர்ணிக்க, ஏதாவது உங்கள் பர்த்டே அன்னைக்கு, உங்கள் ஒரு கல்யாண தினம் அன்னைக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா கவிதை உங்களுக்கு ஏதாவது? அவங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. சொன்னாக்க நம்ம சொல்கிற கவிதை வந்து நான் எப்பயுமே இப்போ கூட பர்த்டேனாக்கா அவங்களுக்கு ஒரு கவிதை எழுதி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவேன். நேரடியாக வாழ்த்துவேன். வாழ்த்துனாக்கா அவங்க வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க. அதனால வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு அப்புறமா போய் நேரடியாக வாழ்த்துவோம். அது ரியாக்ஷன் பார்த்து பாரு ஃபர்ஸ்ட், அனுப்பிட்டு ஆமாம், எழுத்து கடைசியில் ஒரு டார்லிங் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அப்போ சந்தோஷப்படுவோம். கியூட் கப்புலாக இருக்கீங்களே 2 பேரும். சார், அம்பி படத்தில் உங்கள் மனைவியை மனசில் நினச்சி ஒரு பாட்டு அழகாக எழுதிட்டீங்க. இன்னொரு படத்தில் உங்களோட சொந்த ஊர் கள்ளக்குறிச்சியை மனசில் வச்சு ஒரு பாட்டு எழுதிருக்கீங்களாமே, அது என்ன படத்துக்கு, என்ன லிரிக், அதெல்லாம் சொல்லுங்கள். அந்த பாட்டும் கிட்டத்தட்ட எங்கள் மனைவி வச்சு தான் எழுதுனது மேக்ஸிமம். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அவங்க மனைவி பேர் தான் அவங்க பிள்ளையார் சொல்லியா போட்டு எழுதுவார் போல அவரு. இல்லை, உண்மையாக ஏன்னாக்கா அவங்க வந்து அவங்க ரசித்து சந்தோஷப்பட்டாங்கன்னா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான் கொஞ்சம் அனுப்பி வைப்பாங்க. இப்போலாம் இப்போ நான் சென்னைக்கு போகிறேன், பாட்டு எழுத போகிறேன்னு சொன்னாவே ரொம்ப போயிட்டு வரட்டுமான்னு கேட்டாக்கா வாய்ந்து சொல்ல மாட்டாங்க. ஒன்றுமே எதுவும் வாய் திறந்தே பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு வான்னு சொல்லுவாங்க. இதுபோல் ஒரு பாட்டு நல்லா அவங்களுக்கும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு நல்லா இருந்து எழுதினா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அப்படிம்பாங்க. முன்ன ஒன்றுமே சொல்லாத ஊன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஹிட் பாட்டு எழுதிட்டு வந்தால் வீட்டிலே பேசுகிறாரு. ஓகே, அதனால தான் ஊன்னா சொல்லுவாங்க, சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து சரி அவங்களையும் பேஸ் பண்ணி எழுதுனாக்கா இதை வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி செய்தி வந்து டக்குன்னு இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பாட்டு கேட்டு இன்னும் உங்கள் மனைவி வச்சு பயங்கரமாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி போகிற சாங் வந்து கேரக்டரில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து கள்ளக்குறிச்சி சார். ஆக்சுவலாக அவர் ஹீரோ வந்து பாதூர். இதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல பாட்டு ஒன்று எழுதுனாக்கா வந்து உங்களுக்கு மீதி உள்ள பாட்டும் தரேன்னு சொல்லிட்டு ஐயப்பன் டைரக்டர் சொன்னார். அதுக்கு பிறகு தான் நான் வந்து அந்த பாட்டை வந்து எழுதினேன். அது வந்து இவ ஊர் கள்ளக்குறிச்சி, ஆமாம், இந்த மனைவி மனசில் நினச்சிக்கிட்டு இவ ஊர் கள்ளக்குறிச்சி போராளி நெஞ்ச கழிச்சு என் ஊர் பாதூர் ஆனேனே கோளாறு இவ அழகு ஏதோ பண்ணுதோ என்னை பிச்சு ஏனோ தின்னுதுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதினேன். அது போல் வந்து எழுதினேன் சார். ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப எல்லாருமே கள்ளக்குறிச்சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி முருகதாஸ் தான் கள்ளக்குறிச்சி ஃபேமஸ் டைரக்டரு. அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி பற்றி யாருமே பெரும்பாலும் பேச மாட்டாங்க. அதை நம்ம பேச வைக்கணும் இந்த படத்தில்.
சரி கள்ளக்குறிச்சி பற்றி ஒரு பாட்டு வந்து பசங்க கோயம்புத்தூர் அங்கங்கன்னு எல்லா இடத்துலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுனாங்க. சார் கள்ளக்குறிச்சிக்கே ஒரு பாட்டு எழுதிங்க சார், பரவாயில்ல சார், கள்ளக்குறிச்சி சம்மந்தமாக பண்ணி எழுதும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, கள்ளக்குறிச்சி மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார்னு சொல்லி பாராட்டினாங்க நிறைய பேர். சரி, அதே மாதிரி பார்க் படத்துலயும் ஒய்ஃபை மனசுல வச்சு ஏதாவது ஒரு பாட்டு எழுதிருக்கீங்களா? அது ஃபஸ்ட்டு சாங்கே அவங்கள வச்சு அதுதானே, இல்லாம எப்படி? ஒய்ஃப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இல்லை சார். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டைரக்டர் என்ன சொன்னார் வந்து, அவர் ஈகே முருகன் தான் டைரக்டர். அதில் அவர் வந்து சொன்ன பாட்டு ப்ரொடியூசரும் அதுக்கு கலந்துட்டு, சார் இப்படி அவர் நடராஜ் அவரும் வந்து சொன்னார், இது போல் வந்து இந்த பாட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது எல்லாமே தேவதை வரலும் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுனாக்கா அழகுனா தேவதை தான், ஆமா, அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்க. தேவதை விட ஒரு அழகான பொண்ணுன்னா எப்படிங்க, தேவதை விட அழகான பொண்ணு நம்ம மனைவி தான் நினச்சிக்கிட்டு அப்படின்னு நமக்கு கிடைச்சவங்க தான் மனைவி. உலகத்தில் 1000 பேர் இருப்பாங்க சார், அழகாக இருப்பாங்க, அவங்களாம் நமக்கு பயன்பட போகிறது இல்லை, நமக்கு பயன்படுறது தான் நமக்கு தேவதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நினச்சி சொன்னோம் இல்லைல்ல. அதுக்கு மேலேனாக்கா சரி, தேவதைக்கு மேலே என்ன இருக்கு, தேவதையோ இல்லை, அதுக்கு மேலே சாலையில் இவன் நடந்தால் பாலையில் பூ பூக்கும், சூரியனும் பார்த்து சுருண்டுட்டான் நேற்று, வஞ்சி மக ஜொலிப்பில் தான் மேகத்தெல்லாம் மறைஞ்சானே, வஞ்சி மக ஜொலிப்பை பார்த்துட்டு சூரியனே போய் மேகத்தில் போய் மறைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு போய் மறைஞ்சானுங்கிற மாதிரி. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ண சார், நான் நோட் பண்றேன் சார். நாளைக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் கால் பண்ணுவேன். லிரிக் மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா நான் மத்தத பார்த்து எது வேணாலும் சொல்லுங்க, எப்போ வேணாலும் எழுதி தரேன். இவரு லிரிசிஸ்ட்ன்றத தாண்டி இப்ப ஒரு ட்ரீம் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி பயங்கரமான ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்கு. பாக்குறப்ப வீட்டுல யாராவது பாக்குறவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடுத்துருக்கீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி. கவிதையெல்லாம் எழுதி கொடுத்துருவேன் சார் நான். அது ஆரம்பத்தில் சொன்னல கணினி மனைவில, அதிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். காலையில் எழுது, கடமை முடிக்கிறது, கணவனுக்கு கவனிக்கிறது, அதை வந்து எப்படி அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது, எல்லாமே அந்த கவிதையில் வந்துடும். அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து கிடைச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையில் நான் சொல்லியிருக்காங்க. சார் இப்போ இடையில நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்க, அதாவது வந்து இப்போ உங்கள் ஒய்ஃப்ட்ட பர்மிஷன் கேட்டு இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்து லிரிக்ஸ் எழுதுறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப கூட அவங்க ஃபஸ்ட்டு ஒத்துக்கல, அக்செப்ட் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் தாண்டி இந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் தாண்டி அதை தாண்டி நான் ஒரு கலையில் வந்து சாதிக்க போகிறேன், நான் சினிமாவில் லிரிக்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு எது சார் ஒரு உந்துதலாக இருக்குது? இப்போ வந்து நம்ம பாடம் எடுக்கிறதோ பேச்சு மூலமும் சமுதாயத்தை திருத்த முடியாது சார். பெரும்பாலும் அந்தளவுக்கு திருத்தது கஷ்டம். ஒரு பாடம் எடுத்து சொல்கிறத கூட மாணவர்கள் வந்து அந்தளவுக்கு கேர் எடுத்துக்கிறான்னு சொல்ல முடியாது. ஒரு பாடல் வந்து ஈஸியாக அவனை திருத்தி கொண்டு வந்துடும். ஒரு பாடல் பாடினோம்னா அப்பா என்ன எழுதிருக்காண்ணா பரவாயில்ல, இதுபடி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். பார்த்தீங்கன்னா வாலி ஒரு பாட்டு எழுதினாக்கா, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எதிர்ப்பாருன்னா, அந்த பாட்டை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் நிறைய பேர் அம்மாவை வெறுத்தவங்கலாம் அம்மாவை சந்தோஷப்படுத்தி அவங்களே நம்ம இல்லைடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உருவானது. அது வந்து எத்தனை தடவை நீ அம்மா ரொம்ப முக்கியம், அம்மா சூப்பரானவங்க, அம்மாவை கவனிக்கணும்னு இப்படிலாம் சொன்னாலும் வந்து மனசில் ஏறாது. அதே ஒரு பாடல் வடிவில் சொல்லி பாருங்க, அவங்க கண்டிப்பாக வந்து அம்மாவை வணங்காத உயர்வில்லையா, அப்போ அம்மாவை கண்டிப்பாக நம்ம வணங்கணும், அந்த எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக போய் சேரும். அதுக்காக தான் சார் அப்படி பாடல் மூலமாக நாமளும் ஏதாவது கருத்து சொல்லணும். இப்போ பட்டுக்கோட்டையார் சொல்கிறாரு, கையில் வாங்கினா பையில் போகலை, காசு போன இடம் தெரியலை, என் காதலி பாப்பா வந்து காரணம் கேட்பா, என்ன சொல்வதுன்று புரியலைங்கிற மாதிரி அந்த பாட்டு வரும். அதுபோல் பார்த்தீங்கன்னா கையில் வாங்கின பணமே சார் பையில் போகல, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காசு போன இடம் தெரியல, காதலி கேட்டால் என்ன சொல்கிறது, அது அவள்கிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யதார்த்தமான சூழ்நிலையை ஒரு பாடல் மூலமாக சொல்லும்போது அது கொஞ்சம் ரசிக்க தோணுதல் இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ண தோணுதல். இது வந்து எப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கும், பணம் வாங்கியிருப்பான், சம்பளம் வாங்கியிருப்பான், அடுத்த நிமிஷம் காண போகுமா இல்லையா, அந்த விஷயத்தை எவ்வளோ யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. அதை போல் நாம் ஏதாவது சொன்னு மக்களுக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு சின்னதை நம்மளால் முடிஞ்சது திருத்த முடியும், 100 பேரும் திருத்த முடியாது சார், அதில் ஒருத்தனை திருத்த முடியல, அந்த இது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் அப்படி வந்து லிரிசிஸ்ட் ஆகணுன்றது ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனால் சினிமாக்குள்ள வந்தபோது ஆரம்ப காலகட்டத்திலலாம் அந்த வாய்ப்பு தேடி அலையிற ஒரு கஷ்டம் இருக்கும்ல சார், அது எப்படி உங்களுக்கு நடந்தது? நிறையா கம்பெனிக்கு ஏறி இறங்க, புது கம்பெனிக்கெலாம் ஏறி இறங்கியிருக்கோம். ஆனால் வந்து எதுலையுமே அவனுக்கு செட் ஆகலை. அதுக்கு பிறகு தான் ஈகே முருகன் மூலமாக ஐயப்பன் டைரக்டர் போய் பார்த்து அந்த ஒரு 5 பாட்டு எழுதி அதில் தான் கண்ணதாசன் விருதெல்லாம் வாங்கி, அதுக்கு பிறகு தொடர்ந்து அவரே அடுத்த படத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு, கட்சிக்காரன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேய துணை படத்துக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் ஈகே முருகன் தான் இதில் பார்க் படத்துக்கு. அதுக்கடுத்து எல்வின் சார் வந்து எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பாடல்லாம் பார்த்துட்டாரு, முன்னாடி போல பாடல்லாம் எப்படி இருக்கு, என்ன பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சரி ஒரு வச்சுக்கலாமா, ஆசிரியராக இருக்காரு, நல்ல பாட்டு இருக்காரு, இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமேல்ட்டு எந்த படத்துக்கு நீங்கள் தான் சார் பாடு என் படத்துக்கு அப்படின்ட்டாரு, ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. சூப்பருங்க. அதுபோல் முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பேசுறது போகிறது எல்லாம் பார்க்குறது சில விஷயத்தெல்லாம் வந்து கண்கூடாக பார்த்துட்டு, வசனம் அடுத்த படத்துலேருந்து நீங்கள் தான் சார் எழுதுறீங்க எனக்கு அப்படின்ட்டாரு. அடுத்த பரிமாணம் அடுத்த படத்துல வந்து ஆக்டர், லிரிசிஸ்ட், டயலாக் ரைட்டிங் எல்லாமே நீங்க தான். நான் தான் ஒரு படத்தை ஒரு காட்சி சொன்னாரு,
அதை எழுதி காமிச்ச உடனே அதுக்கு பிறகு தான் இந்த இது சொன்னார், நீங்கள் தான் வசனம், அதுக்கு பிறகு பயங்கரமாக நீங்கள் அதாவது நான் வந்து ஹியூமராகவும் எழுதுவேன் சார், சென்டிமெண்ட்டு கிரையிங் எது வேணாலும் வந்து அந்த இதெல்லாம் எல்லாமே நான் கொண்டு வருவேன். அதனால் வந்து படத்தில் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தாங்கன்னா சந்தோஷமாக போகணும். உனக்கு என்ன தேவையோ, உங்கள் பையனா அவனுக்கு என்ன தேவை, பெரிய ஜோடியாக இருக்காங்க காதல் ஜோடியாக அவங்களுக்கு என்ன தேவை, வயசானவங்களா இருக்காங்களா அவங்களுக்கு என்ன தேவை, எல்லாமே அந்த படத்தில் பாட்டில் இடம் பெற்றிருக்கோம் அந்த இதில் வசனத்தில். சூப்பர். கண்டிப்பாக அது போல் நான் பண்ணுவேன். அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த படத்துல வந்து ஒரு கணவன் மனைவி கேரக்டர் இருந்துச்சுன்னா படம் ஃபுல்லா ரொமான்ஸ் தான். கண்டிப்பாக சார், தலைவர் வந்து ஃபுல்லா எழுதிருவாப்ல. நல்லா பண்ணுவோம் சார். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அதை செய்வேன். கண்டிப்பா என்ன நான் எழுதுகிற அந்த படத்தில் வந்து நான் பெருமைக்காக சொல்லலை, முடிஞ்ச ஒரு என்ன எனக்குள்ள நம்பிக்கையில் சொல்கிறேன். அந்த படம் வந்து கண்டிப்பாக பார்த்து வந்து என்னடா படம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அந்த இதில் வந்து நான் உறுதியாக இருக்குது சார். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் கொலாபரேஷன் பண்ணணும்னு இருக்கும்ல, இந்த மியூசிக் டைரக்டர் கூட, இல்லை இந்த ஆக்டருக்கு நம்ம பாட்டு எழுதணும், இந்த சிங்கர் நம்மளுடைய எழுத்துக்கு வந்து அவர் பாடணும் அப்படின்னு உங்களுக்கு இவங்கெல்லாம் ஒரு ட்ரீம் லிஸ்ட் விஷ் லிஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு விஜய் சூர்யாவுக்காக நான் பாட்டு எழுதி வச்சிருக்கேன் சார். நான் விஜய் ஏற்கனவே ரெடியா ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். ஆமாம், அவங்க வந்து என்ட்ரி கொடுக்கும்போது எப்படி எழுதணும், என்ட்ரி ஆகும்போது அந்த பாட்டெலாம் வந்து நான் இப்படி கேபிக்கு தெரிஞ்சுன்னா கூட நான் கொஞ்சம் பார்த்துட்டு கூட வந்திருப்பேன். அவருக்கு ஏற்கனவே எழுதி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதிட்டு அவர் என்ட்ரி கொடுத்தாக்கா எப்படி இருக்கும் ஒரு பாட்டு, சூர்யானாக்கா எப்படி இருக்கும், விஜய்னா எப்படி இருக்கும், அவங்க 2 பேருக்கு நான் ட்ரை பண்ணி இப்படி எழுதுனேன். நான் எழுதி வச்சிருந்தேன். அதையும் எனக்கு வந்து 200 பாட்டுக்கு மேலே ஒரு ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன் இப்பயும் வீட்டில் இருக்கு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் இவங்க கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணணும், இவங்களுக்குலாம் நம்ம எழுதணும் அப்படின்னா எந்த மியூசிக் டைரக்டர்னு பார்த்தாங்க வந்து ஏஆர் ரஹ்மானே கூட எனக்கு ரொம்ப ஆசை தான். ரொம்ப ஓவராக ஆசைப்படுவாருன்னு நினைப்பாங்க மற்றவங்கலாம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இமான் சார் யுவன் சார் எல்லாமே அவர் கூடலாம் வந்து நம்ம வந்து பாட்டு எழுதினா நல்லா இருக்குமே, நம்ம பாட்டை வந்து பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் எனக்கு ஒரு தேவா சார் அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். தேவாலாம் அவங்களாம் கூட இருக்கணும்னு ஆசை தான். அதெல்லாம் முடியுமா இல்லையான்னு தெரியல. நடக்கும் சார், நடந்தா சந்தோஷம். எனக்கு கண்டிப்பா உங்க ஆசீர்வாதமே எனக்கு கிடைக்கணும், கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கணும். கிடைச்சா அதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும் சார். நீங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில இருந்து நீங்க வெளில வர முடியாத சிச்சுவேஷன்ல வெளில வந்து இவ்வளவு தூரம் பல படங்களுக்கு பாடல்கள் எழுதிருக்கீங்க. ஆஸ்கர் வாங்கினவர் உங்களுடைய பாட்டை பாடி இருக்காரு, பாராட்டி இருக்காரு உங்களை. நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ நம்பி திரைப்படம் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் நீங்க விருப்பப்படுற மாதிரி சூப்பர் டூப்பர் வெற்றியாகும். நீங்களும் பல சாதனைகள் பண்ணுவீங்கன்னு ஜெயா டிவி டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி.